இன்னைக்குள்ள ஒரு தலைப்பு அதிசயமானவர். யாரு? அதிசயமானவர். இந்த உலகத்துல அதிசயமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல இவர் ரொம்ப அதிசயம், அந்த அதிசயம் இல்ல, இது நான் சொல்றது வேற. ரொம்ப அதிசயம் கூப்பிட்டா ரொம்ப புரட் பண்றா, இந்த அதிசயம் இல்ல, இது நான் சொல்ற வேற அதிசயம். உலகத்துல நிறைய அதிசயம் இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். உலகத்திலேயே ரொம்ப குண்டான மனுஷன், உலகத்திலேயே வேர்ல்ட்லயே ரொம்ப குண்டான மனுஷன், 800 சில்லறையே என்னமோ, சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. எதுக்கு? ரொம்ப குண்டா இருந்தாருன்னா அவார்ட்லாம் கொடுத்துக்கிறார். அதிசயம் தானே. அதனால அந்த அதிசயத்தை பார்த்து அவார்டு கொடுத்துக்கிறாங்க. முந்தா நேரத்தை அவர் இறந்துட்டார், செய்தியில போட்டிருந்தாங்க. இப்படி உலகத்துல நிறைய அதிசயமான மனுஷங்களும் உண்டு. கோலியாத்த மாதிரி உயரமா இருக்கிறவங்களும் நான் ரொம்ப நாளா நினைச்சேன், நம்ம தான் உலகத்திலேயே உயரமான ஆளு. ரொம்ப நாளா அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு, நம்ம ரொம்ப ஹைட்டா இருக்கிறோமா அப்படின்னு. நேற்று ஒரு கடையில நின்னுந்தேன், என் பக்கத்துல ஒருத்தன் வந்து நின்னான். என்னோட சின்ன பையன் தான் என் பக்கத்துல நிக்கிறான். அவன் சோல்டர் கிட்டதான் என் தலைகு. நான் அப்பதான் நினைச்சேன், நம்முடைய ஊரு பெரிய ஆள்லாம் சோத்துற. அதனால உலகத்துல இப்படிப்பட்ட அதிசயமானவங்களும் இருப்பாங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். பாருங்க, கர்த்தர் அதிசயமானவர். உலகத்திற்கிற மனுஷன் அதிசயமா இருந்தாலும் அது அவனுக்கு மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும். ஆனால் கர்த்தர் அதிசயமானவர், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமானவர். 3 அலேலியா வந்து 3 பேர் இந்த வருஷத்துல அந்த வீடு நிரம்பி ஆசீர்வதிக்கப்படுவதாக. இனிமே தேவையில்ல,